அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சொல்லு, ஏன் அதை கிழிச்ச? எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சாகணும். ஏன் கிழிச்சன்னு இத்தனை தடவை கேக்குறீங்க? அதானுங்க என்னோட வேலை. அது கூடவா உங்களுக்கு புரியல? என்ன உளறிட்டு இருக்க நீ? நான் எங்க உளறணும்? என்ன அதுக்கு தானே கூட்டிட்டு வந்தீங்க? மறந்துட்டீங்களா? ஞாபக மறதிக்கு வல்லார கீரைய தினம் சாப்பிட்டா நல்லதுன்னு எங்க ஊர்ல சொல்வாங்க. இந்த பாரு, இந்த நக்கல் கேக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அவ சின்ன குழந்தை, அவ கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவளும் கூட. அந்த சர்டிபிகேட் அவ வாங்கினப்போ அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு உனக்கு தெரியும்ல? ஏன் நீயும் அப்ப அங்கதானே இருந்த? அவ அந்த சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கான்னா அதுக்கு பின்னாடி நீயும் தானே இருந்திருக்க. அவளை சரியா தூங்க வைக்காம அவளை ப்ராஜெக்ட் பண்ண வச்சு எல்லா கொஸ்டினுக்கும் பதிலையும் கத்து கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சது நீ தானே. உன்னோட உழைப்பு அதுல ரொம்ப முக்கியமா இருக்குல்ல. உன்னோட உழைப்ப நீயே சதைச்சுப்பியான்னு. ஆமாங்க, அப்படி கூட வச்சுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. எனக்கு ஒண்ணுமே புரிய வேணாம். என் பொண்ணோட சந்தோஷத்தையே நீ கிழிச்சு போட்டிருக்க. அப்புறம் நான் என்ன இதுல புரிஞ்சுக்கணும்? நீ கோவக்காரி, சண்டைக்காரின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ இவ்வளவு மோசமான நெஞ்செழுத்தக்காரின்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்ல. நானே அப்படி நினைக்கலனா வெண்பா நீ இப்படி பண்ணிருப்பான்னு அவ நினைச்சிருப்பாளா? இன்னைக்கு ஒரு நாள் அப்படி இருப்பா, நாளைக்கு சரியாயிடுவா. அத நீ சொல்லாத. அவ இப்படி கதவை சாத்திக்கிட்டு திறக்காம இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. அவ மனசு எவ்வளவு வேதனை பட்டிருந்தா அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பா. என்ன சொன்ன? ஏன் இப்படி பண்ண? என்னங்க மூச்சு வாங்குது? தண்ணி குடிக்கிறீங்களா? உங்களுக்கு என்னங்க வேணும்? நீங்க எதுக்காக என்ன இவ்ளோ பணம் கொடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்தீங்க? வெண்பா என்ன வெறுக்கணும் தானே? அது நடந்துருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இவ்ளோ ஃபீலிங் டயலாக் எல்லாம்? நான் ஒன்னும் அவ்வளவு யோசிக்காத முட்டாள் இல்ல மல்லி. அந்த வல்லாரக்கரையா முதல்ல நீ தான் சாப்பிடணும். என்கிட்ட என்ன சொன்ன? என் பொண்ணை காயப்படுத்தாம நல்ல விதமா தானே வெறுக்க வைக்கிறேன்னு சொன்ன. ஆனா இப்ப அவ ஹர்ட் ஆயிருக்கா. அதுக்கு நீ என்ன சொல்ற? அது தானா நடந்துருச்சுங்க. ஆபரேஷன் சக்சஸ். என்ன சொன்ன? தானா நடந்துச்சா? ஆமா, தானா என்ன நடந்துச்சு? முதல்ல நீ அத சொல்லு. அதான் அந்த சர்டிபிகேட் கிழிச்சேன்ல, அதுதான் சொல்றேன். அது ஏன் தானா நடந்துச்சுன்னு சொல்ற? ஏங்க இப்ப எதுக்குங்க அதெல்லாம்? என் வேலை முடிஞ்சிருச்சுல, அதோட விடுங்க. அவளை காயப்படுத்தாம அவளை வெறுக்க வைக்கிறேன்னு சொல்லி தானே நீ எல்லா வேலைக்கும் ஒத்துக்கிட்ட. இப்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்க என்ன? இத பாருங்க, அம்மான்ற ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணை வெறுக்க வைக்கணும்னு நினைக்கிறது நியாயம்னா நான் செஞ்சதும் நியாயம்தான். நீ அடிக்கடி ஒண்ணு சொல்லுவியே, இங்க பாருங்க நான் ஒரு டீச்சர் தெரியுமா, குழந்தைங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு அள்ளி விடுவா பாரு. அதெல்லாம் சொல்றதுக்கு இனிமே உனக்கு தகுதியே இல்ல. எந்த ஒரு டீச்சராவது அப்படி ஸ்கூல்ல கொடுத்த சர்டிபிகேட் கிழிப்பாங்களா? ஆனா நீ கிழிச்சிருக்க. அம்மாவா இருக்கிறதுக்கு தான் உனக்கு தகுதி கிடையாதுன்னா டீச்சரா இருக்கிறதுக்கும் உனக்கு தகுதி கிடையாது. என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். சர்டிபிகேட்டா? நான் உனக்கு கொடுக்கறேனா? எம்மாடி, நீ அப்புறம் அதையும் கிழிச்சு போட்டுருவ. ஒரு குழந்தை மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் கவலை இல்ல. எனக்கு உதவி எல்லாம் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். என்ன பாப்பீங்க? உள்ள ஒரு கிளாஸ் பீஸ் இருக்கு பாருங்க. கீழே ஃப்ரேம் உடைஞ்சிருக்குல்ல, உங்களுக்கு தெரியலையா? பார்த்து கால் வைக்க வேண்டியதானே. உங்க வீட்ல இவ்ளோ பிரச்சனை பண்ணாங்களே உங்க அக்காவும் சித்தியும், இந்த இடத்த க்ளீன் பண்ணிருக்கலாம்ல. ஏன் நீ பண்ண வேண்டியதானே? ஏன் சீட்டு தான் கிட்டத்தட்ட கிழிஞ்சிருச்சுல்ல. அப்படியே நான் கிழிஞ்சதெல்லாம் பெருக்கி எடுத்து போட்டா பாரு, முதல்ல கிழிச்சா அப்புறம் பெருக்குறான்னு அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? என்ன பதிலே இல்ல? ஓ, உங்க ஃபேமிலிய பத்தி குறை சொன்ன உடனே பதிலே இல்ல அதானே? அவங்க குடும்பம்னு வந்துட்டா யாரு எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவங்க வீட்டு ஆளுங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க.
இருங்க, மருந்து போட்டதும் சரியாயிடும். என்ன எரியுதா? கோவத்தை குறைச்சா ஏன் எரிய போகுது? ஆவேசமா கட்டபொம்மன் மாதிரி என்னோட வயலுக்கு வந்தாயா, ஏற்று மிரைத்தாயான்னு பேசிட்டே வந்தா கூட தரையில என்ன உடைஞ்சு கிடக்குதுன்னு பாக்கணும். ஹீரோ மாதிரி வந்துட்டு கடைசியில இப்படி காமெடியன் மாதிரி ஆயிட்டீங்களே, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பாக்குறீங்க? நிஜமாதான் சொல்றேன். எனக்கு உங்களை இப்படி பாக்குறதுக்கே பாவமா இருக்குங்க. எதுக்கும் ஒரு டிடி ஊசி போட்டுக்கங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. வெண்பாவே என்ன பிடிக்கலன்னு நிச்சயமா சொல்லிடுவா. என் வேலை முடிஞ்சதுல, அப்புறம் என்ன நல்லா திட்டி முடிச்சிட்டீங்கல்ல. நான் போனதுக்கு அப்புறம் என்ன பத்தி நீங்க எதுவும் திட்டக்கூடாது, என்ன சரியா? நீங்க கிளம்புங்க, நான் கிளீன் பண்ணணும். அப்புறம் நடக்க தெரியாம நடந்தா அந்த காலையும் குத்திடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.